குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க தனுசு ராசி அன்பர்கள். நீங்கள் எவ்வளவுதான் உங்களோட வாழ்க்கையில் பாருங்கள் இன்னல்கள் வந்து சூழ்ந்தாலுமே அதை எல்லாமே எதிர்நீச்சல் போட்டு வெற்றி பெறக்கூடிய தன்னம்பிக்கை துணிச்சல் கொண்டவங்க தான் தனுசு ராசி அன்பர்கள். நீங்கள் எவ்வளவு இன்னல் வந்தாலுமே அதில் உங்களோட முயற்சியால் இறுதியில் வெற்றி வாய்ப்பை பெறக்கூடியவங்களா இருப்பீங்க. உங்களுக்கு இந்த மாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பு அப்படிங்கிறது என்ன மாதிரியான விளைவை கொடுக்க போகுது, அதாவது சாதகமாக என்னெல்லாம் அமையும், பாதகமாக என்ன நடக்க போகுது, பாதகமான விளைவு உங்களை நெருங்காமல் இருக்க நீங்கள் என்ன செய்யணும், இது பற்றின ஒரு முழுமையான தகவலை தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தனுசு ராசி அன்பர்கள் குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டிருக்கிறதுனால நீங்கள் வந்து உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்திலுமே நன்மைகள் பெறவும் வரக்கூடிய பிரச்சனைகள் உங்களை விட்டு நீங்கணும் அப்படின்னு நினச்சா வியாழக்கிழமையில் குரு பகவான் வழிபாட்டையும் வியாழக்கிழமையில் முருகப்பெருமான் வழிபாட்டையும் தொடர்ந்து செய்து வருவதன் மூலம் நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் பெற முடியும். உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும், முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா அறுபடை முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தையும் உங்களோட மனமாற 3 முறை பிரார்த்தனை செஞ்சுட்டு அந்த பதிவை செய்யுங்க. உங்களோட வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே நன்மையாய் நடக்கும். நல்ல ஒரு உயர்வு, நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட உங்களுக்குமே நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய அமைப்பால் என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்பட போகுது, அமைப்புகளின் மாற்றங்கள் என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத வாங்க நாம் இப்போ விரிவாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட சொந்த ஜாதக கணிப்பை நீங்கள் வந்து எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும். உங்களோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கிரக அமைப்பாலும் என்னென்ன நடக்கும், எந்த நிலைமையில் என்ன மாதிரியான சூழல் உருவாகும் அப்படிங்கிற முழுமையான தகவலையுமே நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம். சொந்த ஜாதக கணிப்பை எளிய முறையில் கணிச்சுக்க விரும்பினா இந்த நம்பரை நீங்கள் உபயோகப்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பயன்பெறும் வகையில் இருக்கும். தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளவோ இன்னல்களை உங்களோட வாழ்க்கையில் பார்த்துருப்பீங்க. எவ்வளவு இன்னலுமே உங்களோட வாழ்க்கையில் சூழ்ந்தாலுமே அதனை எதிர்நீச்சல் போட்டு வெற்றி பெற துடிக்கக்கூடியவங்க நீங்கள். அந்த ஒரு எதிர்நீச்சல் போட்டாலுமே இறுதியில் வெற்றி வாய்ப்பு பெறுவீங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு கொஞ்சம் உயர் அதிகாரிகள் சொல்லக்கூடிய பணிகளை நீங்கள் கொஞ்சம் உடனுக்குடன் முடித்தா நல்லதாக இருக்கும். அப்படி உங்களோட கொடுக்கப்பட்ட பணியை சிறப்பாக செஞ்சால் நல்ல ஒரு மரியாதையும் மேல் அதிகாரிகளின் ஆதரவும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் செய்கிறவங்க உங்களோட புதிய முதலீட்டுக்கு தேவையான தொகையை பெறுவதற்கு கொஞ்சம் முயற்சி செய்யணும். அப்படி செஞ்சால் வங்கி கடனுமே எளிதில் கிடைக்கும். குடும்ப தலைவர்களுக்கு உங்களோட மனதை கட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு ஒரு நிலைப்படுத்துறது அவசியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. எக்காரணம் கொண்டும் எடுத்துமோ கோத்துமோ எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க. கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க. கோபத்தை கைவிட்டுருங்க. புதிய நபர்களை மட்டும் கட்டாயமாக நீங்கள் கண்மூடித்தனமாக நம்பவே கூடாது. பல பின்னடைவு இதனால் வரும். கலைஞர்களுக்கு பொறுத்த வரைக்கும் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஒப்பந்தம் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதை முழுமையாக படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நல்ல நல்ல வாய்ப்புகளுக்கு வந்து சேரும். வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் நன்மைகளை நீங்கள் பெரும்பாலும் பெற முடியும். மாணவர்களுக்கு இந்த மாதம் அப்புறம் பார்த்துக்கலாம், இது அப்புறம் படிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும். அந்த எண்ணத்துக்கு மட்டும் இடம் கொடுக்காதீங்க. அப்பப்போ பாடத்திட்டத்தை அப்பயே சரியாக படித்து முடிக்கிறது நல்ல மதிப்பெண் பெற உதவியாக இருக்கும். அன்றைய பாடங்களை அன்றன்றே படித்து வந்தால் நல்ல வெற்றி வாகியை சூடக்கூடிய யோகம் இந்த தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு உருவாகும். இந்த மாதம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பெரும்பாலும் தீர வியாழக்கிழமை அன்றைக்கு மஞ்சள் நிற மலர்களை தட்சிணாமூர்த்திக்கு அணிந்து வழிபாடு செய்வதால் நன்மைகளை நீங்கள் பெரும்பாலும் பெற முடியும். நல்ல ஒரு நன்மையும் மேன்மையும் உங்களோட வாழ்க்கையில் பெற இந்த வழிபாட்டை தொடர்ந்து செய்யுங்க. சிறப்பான முன்னேற்றத்தை தனுசு ராசி அன்பர்கள் நீங்கள் பெறுவீங்க. இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம், பூராடம், உத்திராடம், 1ஆம் பாதம் கொண்ட இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் இப்போ பாருங்க கிரகநிலைகள் எப்படிலாம் அமைஞ்சிருக்கு, இந்த ஒரு கிரகநிலைகள் எப்படி மாற்றம் அடைய போகுது, இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது கொடுக்கக்கூடிய பலன்கள் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் நாம் இப்போ இந்த பதிவில் விளக்கமாக பார்க்க போகிறோம். கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் பாருங்க, இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரங்களுக்குமே தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி பகவானும், சுகஸ்தானத்தில் ராகு பகவானும், ரணருண ரோகஸ்தானத்தில் குரு பகவானும், அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் செவ்வாயும், தொழில் ஸ்தானத்தில் கேதுவும், லாபஸ்தானத்தில் சூரியனும், விரயஸ்தானத்தில் புதனும் சுக்கிரனும் இருக்கக்கூடிய அமைப்புகளில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த ஒரு கிரகநிலை மாற்றங்கள் அப்படிங்கிறது பாருங்க, 5ஆம் தேதி அன்னைக்கு தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு. 8ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க அயனசைன போக ஸ்தானத்தில் இருந்த சுக்கிரன் ஒரு ராசிக்கு வருவார்.
இந்த கிரகநிலை அமைப்பால் உண்டாகக்கூடிய பலன்கள் என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத வாங்க இப்போ நம்ம பார்க்கலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் ஒரு சிறப்பான யோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் உண்டாகியிருக்கு. எல்லா வகையிலுமே நன்மை பிறகு தொடர்ந்து நீங்க வியாழக்கிழமையில தட்சிணாமூர்த்தியை வழிபட்டுட்டு அந்த பணியை செய்வதன் மூலம் நன்மைகளை நீங்க பெரும்பாலும் பெறலாம். அனைத்து வகையிலுமே நன்மை பெறக்கூடிய யோகத்தை நீங்க இதன் மூலம் உருவாக்கலாம். பெரும்பாலும் கோபத்தை கட்டுக்குள்ள வச்சுக்கிறது ரொம்பவும் நல்லது. கோபப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே எடுத்துமோ கௌத்துமோன்னு பேசிடாதீங்க. விட்டு கொடுத்தும் அனுசரித்து செல்வதால நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க இந்த மாதம் பெற முடியும். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் நிறைய ஒரு சாதகமான வாய்ப்பு உருவாக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு பொறுமையா நிதானமா செயல்பட்டா நன்மைகளை நீங்க பெறலாம். இந்த மாதத்தோட கிரக அமைப்பு பொதுவாகவே எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா ஒரு சில விஷயத்துல ஏற்றம் தரக்கூடிய யோகத்தையுமே கொடுத்துருக்கு. இந்த கிரகநிலை மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில உண்டாகி இருக்கு. தனுசு ராசி அன்பர்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்ததை விடவே இப்ப சிறப்பான யோகம் உண்டாகக்கூடிய அமைப்பு இது. அசையும் அசையா சொத்து சேர்க்கை, பொருள் சேர்க்கை உங்களுக்கு இப்ப கிடைக்கும். தங்கம், வைரம், வெள்ளி நகைகள் வாங்கக்கூடிய யோகம் பிறக்கும். தொலைதூர பயணத்தை நீங்க இப்ப மேற்கொள்வீங்க. பிடிச்ச இடத்திற்கு பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். ரொம்ப நாளா நீங்க செய்ய முடியாமல் தள்ளி போயிட்டு இருந்த குலதெய்வ வழிபாடையுமே இப்ப செஞ்சு மகிழ்ச்சி அடைய போறீங்க. குலதெய்வ வழிபாடு செய்வதற்கான வாய்ப்பு இப்ப உண்டாகும். இந்த வாய்ப்பு வந்தா அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கோங்க. குலதெய்வத்தின் அருள் இருந்தாலே போதும் பெரும்பாலும் அனைத்து வகையிலுமே நீங்க நன்மைகளை பெறலாம். இதை நீங்க தொடர்ந்து செய்வதால மனதுல சந்தோஷமும் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான சூழலும் உருவாகும். தடைப்பட்ட சுபகாரியம் நல்லபடியா நடக்கும். வேலையிலுமே ஏற்படக்கூடிய தடை நீங்கும். வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் வரக்கூடிய அமைப்பு இப்ப இருக்கு. அதனால குலதெய்வ வழிபாட குடும்பத்தோட செய்ய, ஏதாவது நேர்த்தி கடன் இருந்தால் அதையுமே இப்போ செஞ்சு முடிச்சிருங்க. நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்க உங்களோட குலதெய்வத்தின் அருளால் பெற முடியும். உறவினர்கள் வருகை இப்ப இருக்கும். நண்பர்களின் வருகை நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். நீண்ட நாட்களா நீங்க யோசிச்சு வச்சிருந்த பிளானை ஒவ்வொன்றா இப்ப செய்ய போறீங்க. குடும்பத்தோட மகிழ்ச்சியா இருக்க போறீங்க. சுற்றுலா தலம் செல்வதற்கான யோகம் உண்டாகும். வீடு கட்டுறது, வீடு மாறுறது போன்ற ஏதாவது ஒரு சின்ன சின்ன மாற்றம் இப்ப பாருங்க இந்த மாதம் ஏற்படும். அதுவும் ரொம்ப நாளா கஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்த பிரச்சனையே உங்களை விட்டு இப்ப தீர்ந்துடும். நிறைய பேர் வேலை வாய்ப்பிற்காக இப்ப காத்துட்டு இருப்பீங்க. நீங்க நினைச்சு காத்துட்டு இருந்த வேலை வாய்ப்பு இப்ப உங்களுக்கு கிடைக்கும். ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் மிகுந்த கவனம் செலுத்துறது நல்லது. கழுத்து பகுதி, முதுகு தண்டுவடம், கால் பகுதியில சின்ன சின்னதா பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்த ஹார்மோன் பிரச்சனைகளுமே நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அதே போல நீங்க சரியான நேரத்திற்கு சாப்பிட்றத முறையா கடைபிடிச்சுக்கோங்க. இந்த உணவு பழக்க வழக்கத்தை சீரா வச்சுக்கோங்க. வெளியில அதிகமா உணவு வாங்கி சாப்பிட்றதை தவிர்த்தாலே பெரும்பாலும் உடல் நலத்துல எந்த ஒரு கோளாறும் வராது. தினந்தோறும் 20 நிமிடமாவது உடற்பயிற்சி செய்யறது சிறப்பான ஒரு விஷயமா உங்களுக்கு பார்க்கப்படுது. உடற்பயிற்சி செய்யறது, இந்த தியானம், யோகா செய்யறதுலாம் மனதை ஒருநிலைப்படுத்தும். வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொண்டு நல்ல ஒரு முடிவு பெறுவதற்கான வாய்ப்பை தெளிவா யோசிக்கக்கூடிய ஒரு நிலைமையை கொடுக்கும். குரு பகவானின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே நல்லபடியா நடக்கட்டும். அதே போல கோபத்தை மட்டும் பெரும்பாலும் நீங்க குறைச்சிக்கணும். எந்த இடத்துலையுமே கோபப்படாதீங்க. நிதானமா உங்களோட செயல்களில் நீங்க முழுமையா கவனம் செலுத்தணும். வீடுகள்லையுமே விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வதால நன்மையை நீங்க பெற முடியும். இப்போ கிரக அமைப்பு வீடுகளை பொறுத்த வரைக்குமே நல்லபடியா இருக்கு. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே சிறப்பான முன்னேற்றம் தரக்கூடிய வகையில் இருக்கு. அதனால இப்ப வரக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்புமே நீங்க சரியா பயன்படுத்திக்கணும். அப்படி பயன்படுத்திக்கிட்டா நன்மைகளை பெரும்பாலும் நீங்க பெற முடியும். தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்குமே இந்த கிரக அமைப்பால வரக்கூடிய பலன்கள் சிறப்பான யோகத்தை கொடுக்கக்கூடிய வகையில இருக்கு. சரியா அதை நீங்க பயன்படுத்திட்டா நன்மைகளை எல்லா வகையிலுமே பெறலாம். இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே தொடர்ந்து வியாழக்கிழமையில குரு பகவானையும் முருகப்பெருமானையும் மனதார வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்க பெற முடியும். முருகனின் பரிபூர்ண அருள் இருந்தாலே போதுங்க. தொட்டது தொடங்கும், நினைச்சது நடக்கும். அந்த வாய்ப்பு இப்ப அமைஞ்சிருக்கு. அதே போல மறக்காம உங்களோட குலதெய்வ வழிபாடையும் செஞ்சிருங்க. எல்லா வகையிலுமே யோகமான மாற்றங்கள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுவதை நீங்க கண்கூட காண முடியும். உங்களோட குலதெய்வத்தின் அருளாலும் இஷ்ட தெய்வத்தின் அருளாலும் இந்த தனுசு ராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில எல்லா வகையிலுமே நன்மைகள் கிடைக்க பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். என்ன தனுசு ராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் தனுசு ராசியா இருந்தா அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க.
நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருது இல்லையா பெல் ஐக்கான் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போட பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.